ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிறைய கர்ப்பிணிகள் எங்கிட்ட கேட்குற கொஸ்டின் வந்து, எனக்கு வந்து டியூ டேட் வந்து இது கொடுத்துருக்காங்க, எனக்கு எப்போ மோஸ்ட்லி அந்த டெலிவரிக்கு நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ரெண்டாவது, நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க, ஆண் குழந்தைனா முன்னாடி பிறக்கும், பெண் குழந்தைனா பின்னாடி பிறக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு டெலிவரி ஆக போதுன்றப்போ என்ன மாதிரியான சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்றதையும் கேட்குறீங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் எனக்கு இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரு 10 சொல்கிறேன்றப்போ அந்த 5 ஆச்சு மேஜராக எல்லாருக்குமே இருக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகுன்றது நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு உள்ள கிட் செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் ஹாஸ்பிட்டல் போனோன்னா நம்மளை செக் பண்ணி பார்த்து நம்மளுக்கு டெலிவரி டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே அந்த டேட்டில் தான் டெலிவரி ஆகுதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு சில பேருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆகிடும், 15 நாளுக்கு முன்னாடி ஆகிடும். ஒரு சில பேர் டியூ டேட் முடிஞ்சால் கூட ஆகும், ஆகாமல் அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஆகலாம். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஆகும். சரிங்களா? சரி, எப்போ வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகுன்றதை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது உங்களுக்கே கிளியராக தெரிய ஆரம்பிக்குங்க. இப்போ ஒரு 9th மந்த் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8th மந்த் எண்ட்லேயே உங்களுக்கு கிளியர் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு. 8th மந்த் எண்டில் இருக்கீங்கன்றப்போ 8th மந்த் எண்ட்லேயே உங்களுக்கு குழந்தை தலைகள் திரும்பிட்டாங்க. குழந்தை வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 2 வாரமோ 1 வாரத்துக்கு முன்னாடியே குழந்தை தலைகளை திரும்பிடுவாங்க. ஒன்ஸ் குழந்தை தலைகளை திரும்பிட்டாங்கன்றப்போ அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அது மாதிரி தலைகள் திரும்பிட்டாங்கனாவே உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போகுதுன்றது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ். ரெண்டாவது, நம்ம வெள்ளைப்படுதலில் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து தண்ணி மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து கொஞ்சம் கட்டி மாதிரி இருக்கும், அப்புறம் ஒரு கர்ட் மாதிரி ஆகும், அப்புறம் ஜெல்லி மாதிரி ஆகும். இது மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் வெள்ளைப்படுதல் கொஞ்சம் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். நேரம், அதாவது இந்த டேஸ் ஆக ஆக அது வெள்ளைப்படுதல் மெச்சூர் ஆகிட்டே வருது. உங்களுக்கு ஒரு 8th மந்த் எண்ட்லேயே வெள்ளைப்படுதல் நல்லா மெச்சூர்டாக இருக்குது, நல்லா திக்காக கர்ட் மாதிரி இருக்குது அப்படின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்து, குழந்தையோட மூமெண்ட் இருக்காங்க இல்லையா, பாப்பாவோட மூமெண்ட் வந்து வச்சு கூட நம்மளுக்கு எப்போ டெலிவரி ஆகுன்றது கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா குழந்தைய மூமெண்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, குழந்தை நார்மலாகவே டெலிவரி ஆக போதுன்றப்போ அப்போ தலைகீழ பொசிஷன் திரும்பிடுவாங்க. அவங்க மூமெண்ட் அவ்வளோ தெரியாது நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு 8th மந்த் எண்ட்லையோ 9th மந்த் ஸ்டார்ட் ஆகல பாப்பாவோட மூமெண்ட் அவ்வளோ தெரியல அப்படின்றப்போ உங்களுக்கு சீக்கிரமாக டெலிவரி ஆக போதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். சார், அதே மாதிரி நார்மலாக எல்லாருக்கும் இடுப்பு வலிலாம் அதிகமாக இருக்குங்க. பட் ப்ரெக்னன்சி டிலே ஆகுது அப்படின்றப்போ உங்களுக்கு இடுப்பு வலி நார்மலாக இருக்கும். சார், நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, நான் அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க அந்த வீடியோவில், எனக்கு டெலிவரிக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது, எனக்கு இன்னும் டெலிவரி பெயின் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. எனக்கு இன்னும் 10 days தான் இருக்குது, எனக்கு இன்னும் 2 days தான் இருக்குன்னு ஷேர் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறேங்க. இப்போது நம்ம ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறப்போ நம்மளுக்கு மாதவிடாய் தள்ளி போகுதுன்னு ஒரு டேட் கொடுப்போம் இல்லையா, அது நம்ம இப்போது நம்ம உடம்பு வந்து 5 மாதத்துக்கு இப்படி தான் இருக்கணும், 3 மந்த்துக்கு வந்து வாமிட் எடுக்கணும், 5 மந்த்துக்கு வந்து வயிறு பெருசாகணும், 8th மந்த்துக்கு இடுப்பு வலிக்கணுன்றத நம்ம இது பண்ணல. அதுவே ப்ராப்பராக எல்லாம் பண்ணுறப்போ நம்மளுக்கு டெலிவரி ஆகணுன்றப்போ அது உடம்பு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு வேளை ஒரு பீரியட் டேட் ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா கூட நமக்கு சரியாக டெலிவரி பெயின் முன்னாடியே எதிர்பார்க்க. இப்போ நீங்கள் டியூ டேட் சரியாக தப்பாக உங்களுக்கான பீரியட் டேட் தப்பாக கொடுத்துருக்கீங்க. போன மந்த் நான் இந்த டேட்டில் தான் பீரியட் ஆனு சொல்வீங்க, அந்த டேட் வச்சு டாக்டர் வந்து உங்களுக்கு டியூ டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. அது ஒரு வேளை உங்களுக்கு ராங்காக கொடுத்துருக்கீங்க அப்படின்றப்போ கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு பெயின் வராமல் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக உடம்புல பெயின்ன்றது வரும், அங்கே வராமல் போகவே போகாது. ஏன்னா குழந்தை வெளியே வரணுன்றப்ப கண்டிப்பாக பெயின் வரணும் இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப அவசரப்படாதீங்க. ஸோ எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்றப்ப, எனக்கு சடனாக பாப்பாவுக்கு வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். ஒரு 9th மந்த் தான் ஆச்சு, பட் 37 வீக் ஆயிடுச்சு. வாட்டர் லெவல் கம்மியாச்சுன்னொடனே எங்கள் அக்கா எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக டெலிவரி பெயின் வரணும், நம்ம உடம்பே ஆட்டோமேட்டிக் அது வர வைக்கும், அது வரையுமாச்சும் நீ வெயிட் பண்ணு, குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ நிறைய பேருக்கு நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன், நீங்கள் நார்மலாக இருக்கீங்க, நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, டாக்டர் ஒரு அறிவுரை கேட்டு டெலிவரி பெயின் வர வரையும் கொஞ்சமாச்சும் வெயிட் பண்ணுங்க. வராமலாம் இருக்கவே இருக்காது. சரிங்களா? கண்டிப்பாக வரும். நம்ம ஒரு வேளை டேட் மாறி கொடுத்துருக்கலாம், ஒரு வேளை உடம்புல ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் ஒரு வேளை டெலிவரி டேட் டியூ டேட் பெயின் வராமல் இருக்கலாம். அதனால் மோஸ்ட்லி வந்து டியூ டேட் வந்து கரெக்டாக இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட் பீரியட் டேட் வந்து கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் சொல்லணும்னு நினச்சேன், அதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை டெலிவரி பெயின் உங்களுக்கு வரலனா கூட நான் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கஷாயம் குடிச்சா, ஒரு சில கஷாயம்லாம் குடிச்சா டெலிவரி பெயின் வரும். அந்த கஷாயம் வேணுன்ற லிங்க் எனக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா கிராமத்து சைடில் இருக்கிறதால ஒருத்தவங்களுக்கு டெலிவரி பெயின் வரலன்றப்ப அந்த கஷாயம்லாம் எங்கள் வீட்டு சைடில் கொடுப்பாங்க. அது கொடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு எங்களுக்கு டெலிவரி பெயின் வரும். இந்த கஷாயத்தை யாரெல்லாம் எப்பலாம் குடிக்கணும் அப்படின்றப்போ 5 மந்த் ஸ்டார்டிங்கில் குடிக்கணும், 7th மந்த் ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும், 9th மந்த் ஸ்டார்டிங்கில் கொடுக்கணும். அதான் டெலிவரி பெயின் வரல, ஒரு 38 வாரம்லாம் ஆயிடுச்சுன்றப்போ அதுக்கப்புறம் ஒரு டைம் தான் குடிக்கணும், அடிக்கடி குடிக்கூடாது. சரிங்களா? அப்படி குடிச்சா உங்களுக்கு டியூ பெயின் வந்து அந்த டெலிவரி பெயின் வந்து வந்துடும். சரிங்களா? அது நிறைய பேருக்கு அனுபவமாக நடந்த ஒரு விஷயம். ஸோ அதனால் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுறேன், என் அனுபவபூர்வமாகவும் எனக்கு நடந்த விஷயம் ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்து டெலிவரிக்கு ஒரு 13 நாள் முன்னாடி வந்து குழந்தை பிறந்துருச்சு. என் பையன் வந்து ஆண் குழந்தை. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு வந்து சீக்கிரமாக டெலிவரி ஆகிடும், ஏன்னா நீ பார்க்குறதே பாய் பேபி மாதிரி இருக்கும், வயிற்றில் இருக்க
கண்டிப்பாங்க. ஆண் குழந்தைனா நிறைய பேருக்கு முன்னாடி தான் பிறக்குது. நான் கண் கூட பார்த்துருக்கேன். இது எல்லாருக்குமே சூட் ஆகுதுன்னா, எனக்கு நான் பார்த்த ஒரு 90% வந்து சூட் ஆகுது. எனக்குமே 2மே ஆண் குழந்தை. ஒரு பையன் வந்து 13 நாள் முன்னாடி பிறந்தான். ஒரு பையன் வந்து 14 நாள் முன்னாடி பிறந்தான். ஸோ இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்பயே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய சிம்டம்ஸு. ஓரளவு கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு இல்லையா? பட் அதுதான் நடக்கும் கிடையாது. கடவுள் கையில் இருக்குது. மாறக்கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆண் குழந்தைன்றப்போ டியூ டேட்டுக்கு முன்னாடியே பிறந்துடுறாங்க. பெண் குழந்தை அப்படின்றப்ப டியூ டேட் பின்னாடி பிறகுறாங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். என் சிஸ்டர்ஸ்க்கு மொத்தம் 2 பெண் குழந்தை, இன்னொரு சிஸ்டருக்கு 2 பெண் குழந்தை, எங்கள் அத்தைக்கு 3 பெண் குழந்தை. ஸோ இப்போ என் ஃப்ரெண்டுக்கு வந்து பெண் குழந்தை. ஸோ சுற்றி நான் பார்த்துட்டே இருக்கேன். இவங்க ஒருத்தவங்களுக்கு கூட டியூ டேட் பிஃபோர் ஆகவே இல்லை. டியூ 40 வாரங்கள் ஃபுல்லாகிட்டு தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆண் குழந்தைகள் சீக்கிரமாக பிறந்துடுறாங்க. பெண் குழந்தைகள் டியூ டேட் கழிச்சு தான் பிறக்கிறாங்க. ஸோ மேபி நான் அந்த வீடியோவில் தப்பாக சொல்கிறேன் அப்படின்றப்போ உங்கள் அனுபவம் இருக்கும் இல்லையா? அது கீழே ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோ எல்லாமே சும்மா அப்லோட் பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்டில் கொஸ்டினாக வந்து கேட்குறீங்க. ஸோ நான் தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டுக்கெல்லாம் ரிப்ளை கூட பண்ண முடியல, வீடியோ போட முடியுது, ரிப்ளை பண்ண முடியும் நீங்கள் நினைக்கலாம். ஸோ நான் ஒரு 1.25 வயசு பையனை வச்சுருக்கேன். ஸோ அவரை பார்த்துக்கிட்டு வீடியோ எடுக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. அது ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ப்ளஸ் வந்து குரூப் 2க்கு படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் என்னை சுற்றி போயிட்டுருக்குங்க. வீடியோ நிறைய பேர் கீழே கமெண்ட்டில் வந்து கேட்குறீங்க, வீடியோக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். இனிமேல் வர வீடியோக்குள்ள நான் கொடுக்குறேங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இயர்லியாகவே இருக்குது. இந்த வெள்ளைப்படுதல், இடுப்பு வலி, குழந்தை அசைவு கம்மியாகிறது, இது மாதிரிலாம் உங்களுக்கு இயர்லியாகவே இருக்குது. இயர்லியானா 7 மாதம் அப்படிலாம் கிடையாது. நல்லா 8 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 1 மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றப்ப இது மாதிரிலாம் இருக்கிறப்போ உங்களுக்கு சீக்கிரமே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். 37 வாரங்கள் கழிச்சு உங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்றப்போ குழந்தை உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் க்ரோத் ஆகிட்டு இருக்கும். 37 வாரங்களுக்கு முன்னாடி பிறந்தாதான் அது குறை பிரசவம். 37 வாரங்கள் முடிஞ்சு 2 நாள் 3 நாள் கழிச்சு பிறந்தா கூட அது நிறை பிரசவம் தான். ஸோ ஹெல்தி தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் எப்போ குழந்தை பிறகுனா 38 வாரங்கள் கழிச்சு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இப்போ எத்தனை வீக் அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கா அப்படின்றது கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து டெலிவரி பெயினை பற்றி பயப்படுறீங்க. கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு ஊசி போட போகிறாங்கன்னா கூட பயமாக தான் இருக்கும். அது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற விஷயம் தான். யாருமே நான் ரொம்ப தைரியசாலி அப்படிலாம் நினைக்க முடியாது. கண்டிப்பாக டெலிவரி பெயினை பற்றின ஒரு பயம் இருக்கும். நான் இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேங்க. எனக்குமே டெலிவரி பெயின் பற்றின பயம் இருக்கும். வீக்லி நான் வந்து ப்ரெக்னன்சி டைமில் தைராய்டு இருந்துச்சு, பாப்பாவால் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ ஒரு டைம் ஒரு பெரிய ஊசி எடுத்து நரம்புலேருந்து பிளட் எடுப்பாங்க. ஸோ நான் என்ன யோசிப்பேன் அப்படின்றப்போ, நான் ஒரு 5 மந்த்லேயே டெலிவரி ஆன, அதாவது குழந்தை ப்ரெக்னென்ட் ஆன உடனே பாப்பாக்கு வயிற்றில் ஒரு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை வச்சு அந்த ஊசி எடுக்கிறப்போ என் பாப்பாக்காக தான் எடுக்கிறாங்க, என் குழந்தைக்காக தான் எடுக்கிறாங்க அப்படின்றத நினச்சி நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக தெரியாது. எனக்கு பெயின்லாம் கொஞ்சம் இருக்கிறப்பே நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றப்போ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு, இன்னும் 1 ஹவர்லையோ ஃபியூ ஹவர்ஸ்லையோ இன்றைக்கி நம்ம குழந்தை நம்ம கையில் இருப்பாங்க, இன்றைக்கி நான் தனியாக இருக்கேன், வயிற்றுக்குள்ளே வச்சுருக்கேன், நாளைக்கு அவங்க என் கையில் இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன், அவங்க என் மடியில் வச்சுருப்பேன், அவங்க சிரிப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க அப்படின்றத நான் அடிக்கடி ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு டெலிவரிலாம் ஒரு பெரிய விஷயமாவும் தெரில. எனக்கு நான் அதை பற்றி ரொம்ப யோசிக்கவே இல்லை. ஏன்னா குழந்தைன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? பெயின்ன்றது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான் இல்லையா? அதனால் நான் குழந்தைய பற்றி யோசிச்சு குட்டி குட்டி காலோட, குட்டி குட்டி கையோட, ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டி முடியோட, குட்டி தலையோட, நீங்கள் உங்கள் இப்போ வயிற்றில் பாப்பா இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் ஃபீல் பண்ணி பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு குழந்தை பிறந்துடும். இன்றைக்கி நம்ம குழந்தை இப்போ 9ஆம் மந்த்தில் இருக்கீங்கன்னா, இப்போ நீங்கள் குழந்தை வயிற்றில் வச்சுருப்பீங்க, இன்னும் ஃபியூ வீக்ஸ் வச்சு அந்த குழந்தை கையில் வச்சுருப்பீங்க இல்லையா? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் குழந்தை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரீசனே இல்லாமல் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஒரு சில பேர் கர்ப்பை கட்டி இருக்கும், ஒரு சில பேர் என்னவோ பிரச்சனை இருக்கும், ஆனால் பிரச்சனையே இல்லாமல் கூட ப்ரெக்னன்சி இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப 10 வருஷத்துக்கு மேலே கூட இருக்காங்க. அதனால் உங்களுக்கு அப்படி எந்த ஒரு இதுவும் இல்லை, குழந்தை அழகாக கருப்பையில் உருவாக்கியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த குழந்தை பிறக்க போது டெலிவரி குழந்தை இல்லாமல் ஒருத்தவங்க கஷ்டப்படுறதை விட டெலிவரி பெயின் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நிச்சயமாக என்னை பொறுத்தவரையும் நான் நிறைய இடத்துல பார்த்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறதை விட டெலிவரி பெயின்லாம் அதில் 1% கூட கிடையவே கிடையாது. ஸோ அதனால் டெலிவரி பெயின் பற்றி தயவு செஞ்சு பயப்படாதீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நம்ம அதெல்லாம் ஸ்ட்ராங்காக தாங்குவோம், நம்மளால் முடியுன்றதால தான் நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்காரு, நம்மளுக்கு அது உடம்புல ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டெலிவரி பெயின், அந்த டெலிவரி டியூ டேட் ஆகிற டைமில் நம்ம உடம்புலேயே ஆட்டோமேட்டிக்காக டெலிவரி பெயினை தாங்கக்கூடிய அளவு ஹார்மோன்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, நார்மல் தான், ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க, பதட்டப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயம் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்லாமல், ரொம்ப சீக்கிரமாக, ரொம்ப ஹெவி பெயினாக இல்லாமல்
அழகாக க்யூட்டாக கொழு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகிறாங்க. அந்த குழந்தை பிறந்த அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கீங்களோ அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஒரு பீஸ்ஃபுல் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் லைஃப் வேறு மாதிரி மாறப்போகுது ஒரு குழந்தை வந்த உடனே. எனக்குமே டெலிவரிக்கு முன்னாடி ப்ரெக்னன்சி டைமில் கல்யாணம் புதுசெல்லாம் என் கணவர் பேச மாட்டுறாரு, என்ன சரியாக பார்க்க மாட்டுறாரு, அவரையே ரொம்ப டிபெண்ட் பண்ணி அவரையே ரொம்ப சுற்றிட்டே இருப்பேன். பட் குழந்தை பிறந்த அப்புறம் எனக்கு அவரை பற்றின ஒரு யோசனையே கிடையாது. ஏன்னா இவனை பார்க்கணும், குளிப்பாட்டணும், செய்யணும், ஒரு பிஸியான ஷெடியூலில் வந்துடுச்சு. அதனால் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பெருசாக இருக்கும் இல்லையா, அது டெலிவரி கழிச்சு அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவே தோணாது. ஏன்னா இவனுக்கு சளி பிடிக்கிறது, இரும்புல் வர்றது, அதுவே நம்மளுக்கு ஒரு பயங்கர டிப்ரெஷனை கொண்டு போய் விட்டு நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஸோ என் அனுபவத்தை ஷேர் பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.